வேதம் சொல்கிறது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. எதற்கு தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே, நம்மை பெருக பண்ணுவதற்காகவே. நிச்சயமாக கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், வேண்டியபடியெல்லாம் செய்கிறவனாக இருக்கிறார். கர்த்தர் எதை செய்தாலும் பர்ஃபெக்டாக செய்கிற கர்த்தர். வாக்குத்தத்தங்கள் குறிப்பிட்ட மாதத்துக்காக என்று கர்த்தர் கொடுக்கவில்லை. தலைமுறையா வருஷம் ஃபுல்லா எப்போ வேணால் வாக்குத்தத்தை எடுத்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா முதல் செய்கிறார் ஆண்டவர் வார்த்தையாக வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை மனசு ஆழத்தில் கொண்டு போகணும். பல நேரங்களில் வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாதது போல இருக்கும். வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போயிருக்கிறது, சாரோடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றார். ஆப்போசிட்டா சொல்றாரு கர்த்தர். அப்போ எப்பயுமே வாக்குத்தத்தம் சூழ்நிலைக்கு ஒத்து போகாது, சூழ்நிலை மாற்றக்கூடியதான் வாக்குத்தத்தம்.